பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் ஐயா அவர்தான் தலைவர் என்பதற்காகவும் அவர் தலைவராக இருக்கும் பட்சத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயர், கொடி, சின்னம் எவற்றையும் யாரும் உபயோகிக்கக்கூடாது என்பதற்காகவும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரை வைத்து எந்த அரசியல் கட்சியுடனும் யாரும் கூட்டணி அமைத்தால் சட்டவிரோதம் என்றும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐயா மட்டுமே தலைவராக இருக்கும் பட்சத்தில் வேறு யாரும் உரிமை கோர இயலாது என்பதற்காக உரிமையியல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம், சிவில் நீதிமன்றத்திலே தலைவர் பற்றிய சர்ச்சைக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம் என்று பரிந்துரை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையமும் கூட தலைவராக மருத்துவர் ஐயா 27/11/2025 ஆவணத்தின் அடிப்படையில் இருக்கிறார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதன் அடிப்படையிலே அவர் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபாரம் வழியாக தலைவர் என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே 17/12/2025 திரும்பவும் 35 இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயாதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என்று நாங்கள் தெரியப்படுத்தினோம். தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட ஒரு தகவலை பெற்றுக்கொண்டு பதிய வேண்டிய ஒரு கடமையை செய்யாமல் விட்டதினால், தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை செய்யாமல் இருக்கும் பொழுது சிவில் நீதிமன்றத்திற்குத்தான் வர வேண்டும் என்பதாலும், சிவில் நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையம் செய்யாமல் விட்ட ஐயாதான் தலைவர் என்பதற்கான ஒரு விளம்புகை பரிகாரம் கோருவதற்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த 11/2/2026 அன்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் ஆணையம் ஒரு தரப்பாகவும் அன்புமணி தரப்பு ஒரு தரப்பாகவும் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. 11/2 கொடுக்கப்பட்ட நோட்டீஸுக்கு இதுகாரும் இன்ற தேதி வரையிலும் பதில் அளிக்காமல் எதிர்த்தரப்பு இருந்தார்கள். இன்று அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்த பொழுது நீதிபதி அவர்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் எங்களுக்கு கால அவகாசம் 2 வாரம் வேண்டும் என்று சொன்னார்கள். நம் தரப்பு வழக்கறிஞர்கள் அப்படி கால அவகாசம் கேட்பது வழக்கு போட்டனுடைய முக்கியத்துவத்தையே கெடுத்துவிடும். ஏனென்று சொன்னால் இந்த வாய்தா கேட்பது இந்த வழக்கில் ஒரு நல்ல முயற்சி கிடையாது. ஏனென்று சொன்னால் இதை இழுத்தடிப்பதற்காகவே ஓராண்டு காலமாக இழுத்தடித்தவர்கள் சிவில் நீதிமன்றத்திற்கு போங்கள், சிவில் நீதிமன்றத்துக்கு போங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம், போக மாட்டேன் என்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உயர் நீதிமன்றங்கள் சொன்னது பிறகு கூட சிவில் நீதிமன்றத்திற்கு எப்பொழுது போக வேண்டும், யார் போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரம் மருத்துவர் ஐயாவுக்கு உண்டு. நாங்கள் நீதிமன்றத்துக்கு போவதும் போகாமல் இருப்பதும் எப்பொழுது போவது என்பதை தீர்மானிக்க எதிர்த்தரப்புக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இப்பொழுது நாங்கள் தீர்மானித்து சிவில் வழக்கு போட்டுவிட்டோம். அதற்கு பதில் சொல்லி இன்று உத்தரவை பெற்றிருக்க வேண்டும். நாங்கள் அதற்கு உத்தரவை பெறுவதற்காக இன்று ஆர்கியூமெண்ட் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தபோது அவர்கள் கால அவகாசம் கேட்டார்கள். கால அவகாசம் கேட்பது எதற்கென்றால், தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவித்து விட்டால் வழக்கு நடத்த முடியாது என்பதற்காக ஒரு காரணம் கிடைக்கும் என்பதற்காக அதை நீதிபதியிடம் நாங்கள் சொல்லும்பொழுது சரியாக புரிந்து கொண்ட நீதிபதி, முடியாது, நீங்கள் பதில் போட்டாலும் போடவில்லை என்றாலும் நான் ஒரு தேதியை குறிப்பிடுவேன், 1 வார காலத்திற்குள் குறிப்பிடுவேன், அந்த தேதியில் பதில் போட்டு நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணவில்லை என்றாலும் நான் அன்றே ஆர்டர் சொல்லிவிடுவேன் என்று நீதிபதி சொல்லிவிட்டார். அதற்காக இந்த வழக்கு மார்ச் 9ஆம் தேதி எதிர்த்தரப்பு தேர்தல் ஆணையம் மற்றும் அன்புமணி தரப்பு பதில் கொடுப்பதற்காகவும் அன்றே ஆர்கியூமெண்ட், அன்றே உத்தரவு போடப்படும் என்றும் சொல்லி முடித்திருக்கிறார்கள். எனவே ஒரு முத்தாய்ப்பாக சிவில் நீதிமன்றத்திலே மருத்துவர் ஐயாதான் தலைவர் என்பதற்காகவும், மருத்துவர் ஐயாவை தவிர வேறு யாரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரை உபயோகிக்கக்கூடாது என்பதற்காகவும், மாம்பழ சின்னத்தினை ஐயா மட்டுமே உபயோகிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த வழக்கு போடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஐயா அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தேர்தல் தேதி இதற்கு முன்பாக அறிவிக்கப்பட்டாலும் இந்த வழக்கை தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். இது சிவில் வழக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிக்கப்பட்டால் நாங்கள் அதில் இந்த பிரச்சனைக்கு விலக்கு வேண்டும் என்று கேட்டு கூட வழக்கை நாங்கள் நடத்துவோம், நடத்தி வெற்றி அடைவோம். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மே மாதம் 10ஆம் தேதி தான் புது கவர்மெண்ட் ஆட்சிக்கு வரணும்.
அதுக்கு முன்னே இவங்க ஏப்ரலில் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தேர்தல் தேதி அதுக்கு முன்னே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. 16/3க்கு முன்னாடி. அப்படி பண்ணாலும் கூட தொடர்ந்து வழக்கை நடத்துவோம். சிவில் வழக்கு. இடைக்கால உத்தரவை நாங்கள் கண்டிப்பாக பெறுவோம். இடைக்கால உத்தரவை பெற்று ஐயா தான் தலைவர் என்பதை நாங்கள் உறுதியாக பெறுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.